தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 15 இறை வார்த்தைகள் 18 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சிலரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது இன்றைய நாளிலே புனித ஃபெலிக்ஸ் கந்தலிஸ் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் 16ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். ஏறக்குறைய இவருடைய காலங்களிலே பல்வேறு இன்னல்கள் இடையூறுகளை இவர் அனுபவித்திருக்கின்றார். விவசாய தொழிலை இவர் செய்திருக்கின்றார். இவருடைய வாழ்விலே தன்னுடைய வாழ்வு முழுமையாய் கடவுளை நம்புவதிலும் முழுமையாக கடவுளுக்கு நற்செய்தியை பறைசாற்றுவதிலும் இவர் வாழ்ந்திருக்கின்றார். ஆக அத்தை ஒரு துறவியாக தன்னுடைய வாழ்விலே ஜபத்திலும் தவத்திலும் புண்ணியத்திலும் சிறந்தவராக இவர் இருந்திருக்கின்றார். எளிமையாக வாழ்ந்திருக்கின்றார். அந்த 16ஆம் நூற்றாண்டிலே பல்வேறு பணிகளை இவர் மேற்கொண்டிருக்கின்றார். ஜப வாழ்விலே வேரூன்றப்பட்டவராக பல புத்தகங்களை இவர் திரு அவைக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த அளவுக்கு இவருடைய நூல் ஒரு போற்றக்கூடியதாக இருக்கின்றது. இவர் நற்செய்தியை அறிவிப்பதிலே மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு வாழ்ந்தவர்தான் இந்த புனிதர் ஃபெலிக்ஸ் கந்தலிஸ். இவருடைய நாளிலே ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவருடைய புனிதரை நமக்கு துறவியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அத்தகைய ஒரு துறவர வாழ்வினுடைய முன்மாதிரியாக இருக்கின்றவரை நாமும் பின்பற்றி நடக்க திரு அவை இன்று நம்மை அன்போடு அழைக்கின்றது. இன்றைய நாளிலே நாம் நற்செய்தியிலே நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் அருமையான சிந்தனையை நமக்கு குறிப்பிடுகின்றார். உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக அல்ல, மாறாக உலகிலிருந்து உங்களை நான் தெரிந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகு உங்களுக்கு எல்லா நாளும் இந்த உலகை நீங்கள் கடந்து நிற்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக உலகிலிருந்து உங்களை நான் தெரிந்தெடுத்து விட்டேன். உலகு உங்களை வெறுக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த உலகை நீங்கள் கடந்து நில்லுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக உலக போக்கிலான வாழ்வு அல்ல, மாறாக இந்த உலகையும் கடந்து நிற்பவர்களாக இயேசுடைய விழுமியங்கள், இயேசுடைய மதிப்பீடுகள் இவை அனைத்தையுமே நாம் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே திருத்துவனையிலே வாசிக்கின்றோம். லிஸ்திராவிலே திமோத்தேயு என்னும் ஒரு பெயரில் சீடர் ஒருவர் இருந்தார். அத்தகைய திமோத்தேயுடைய ஊர் இது லிஸ்திரா. அவர் திமோத்தேயு பவுலுடைய அவர் சீடர். அந்த அளவுக்கு பவுலோடு இணைந்து திமோத்தேயு அரிய பல பணிகளை ஆற்றியிருக்கின்றார். திமோத்தேயுடைய திருமுகத்திலே நாம் பார்க்கிறோம். திமோத்தேயு ஒரு சிறந்த நற்சான்று பெற்றவராக லிஸ்திராவிலே வாழ்ந்திருக்கின்றார். அந்த அளவுக்கு இறை வார்த்தையை அறிவிப்பதிலும் இறை வார்த்தையை கடைபிடிப்பதிலும் அவர் தலையாக இருக்க வேண்டும். ஒரு திருச்சபையுடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மூப்பருடைய கடமைகள் என்ன, திருச்சபையுடைய தலையாய கடமை என்ன என்பதை அருமையாக இந்த திமோத்தேயு எல்லா தலைவர்களுக்கும் அவருடைய நற்செய்தி போதனையால் பவுலுடைய இறை வெளிப்பாட்டால் இவர் உந்தி தள்ளப்பட்டவர், மனம் மாறியவர். அந்த அளவுக்கு திமோத்தேயு அன்பு சீடராக வாழ்ந்தவர். அத்தகைய ஒரு தூய பணிகளை செய்தவர் தான் இந்த திமோத்தேயு. இப்போ இவரை போன்று இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே இயேசுடைய பணிகளை வாழ திரு அவை நம்மை அழைக்கிறது. உலக போக்கிலான வாழ்வு அல்ல, மாறாக இயேசுவை சார்ந்த விண்ணகம் சார்ந்த காரியங்களிலே நாம் அனைவருமே நிலை வாழ்வை நோக்கி பயணிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு அருமையாக குறிப்பிடுகின்றார். ஆகவே உலகு உங்களை வெறுக்கிறது என்று சொன்னால் என்னையும் உலகு வெறுக்கிறது என்று சொல்லுகிறார். காரணம் இயேசுடைய அந்த விழுமியங்கள், இயேசுடைய அந்த மதிப்பீடுகளை நாம் வாழ்வாக்குகிற பொழுது பல இன்னல்களை, பல துயரங்களை இன்றைக்கு நாம் சந்தித்தாக வேண்டும்.
என்பது இந்த காலத்துடைய கட்டாயமாக இருக்கிறது. ஆக உண்மையிலேயே நாம் துன்புறுவோம் என்று சொன்னால் உங்கள் மேல் இல்லாது பொல்லாது சொல்லும் பொழுதால் நீங்கள் அக்களித்து அகமகிழ்ந்து களி கூறுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் மலைப்பொழிவில் ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஆக துன்பங்கள் உண்டு, சோதனைகள் இந்த உலகத்திலே உண்டு, துயரங்கள் உண்டு என்பதை ஆண்டவர் என்று நம்ம ஒவ்வொருவருக்குமே இயேசுடைய சீடத்துவ இந்த வாழ்வை வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வெளிப்படுகிறார். இந்த சனிக்கிழமை தேவ மாதாவுக்கு இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்னை மரியாள் பெற்ற துன்பங்கள், அன்னை மரியாளுடைய வாழ்வை ஒரு நற்சான்றாக திறவைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கின்றார். ஆக தூய்மை, எளிமை, கீழ்ப்படுதல் போன்ற நற்பண்புகளால் அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக நாம் வாழ முயற்சிப்போமா? ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த சனிக்கிழமை தேவமாதாவுக்கு இந்த நாளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, பரிசுத்தரே, வல்லவரே, போதுமானவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, அடைக்கலமானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை போலுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த சனிக்கிழமையிலே இதோ உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் என்னையும் அந்த உலகம் வெறுக்கிறது என்று உடைய இறை வார்த்தை என்னால் நாளுமே எங்களுக்கு முன்மாதிரியாக நாங்கள் இந்த உலகத்தை கடந்து நிற்பவர்களாக, இந்த உலகத்திலே நாங்கள் எப்பொழுதும் உடைய சாட்சிகளாக நாங்கள் என்றும் இருக்க உம்முடைய கிருபையும் மேலான கொடைகளையும் வரங்களையும் இந்த நாளிலே இந்த யூடியூப்ல ஜபிக்கிற அநேக குடும்பத்தார் இந்த சனிக்கிழமை மாதாவிடம் ஒப்புக் கொடுக்கிற ஜப வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், குடும்ப சமாதானத்திற்காக, இன்னும் குடும்பத்திலே அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக, இன்னும் நாட்டிலே அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக, இன்னும் குடும்பத்திலே கேட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுமே நிறைவேறும்படியாக ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இறையாசு, இறை பாதுகாப்பு, இறை வல்லமை நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இந்த நாள் ஒரு இனிய நாளாக ஒவ்வொருவருக்கு நீர் கொடுக்கும்படி ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென்.